Hi guys, welcome to TT Max. இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்குறோம். அதில் என்ன கொடுத்துறாங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ். அதாவது அது வந்து 7 சப்டிஷன் இருக்குது. இந்த ஒரு சப்டிஷன்லையும் உள்ள மேட்ரிக்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2x2 மேட்ரிக்ஸ். இது வந்து 2x2 ஆர்டரில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டிட்டர்மினேட் பண்ணிக்கணும். இது வந்து அசம்ஷன் தான் எழுதுறோம். லெட் A ஈக்குவல் டு 7 6 8. இப்போ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 5. இப்போ வந்து இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 8s are 40 மைனஸ் 6 7s are 42. இது மைனஸ் பண்ணோம்னா -2. இப்போ வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவல் டு 0 இருந்தால் அந்த இருக்கிற மேட்ரிக்ஸோட ஒரு இது மைனஸ் ஆகும். இதே நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் therefore ரேங்க் பாருங்கள், ரேங்க் ஈக்குவல் டு 2. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ வந்து 0க்கு கீழே இருக்குது. 0க்கு கீழே இருக்கிறதுனால வந்து ரேங்க் வந்து 2. சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து இதே அது மாதிரி லெட் A ஈக்குவல் டு 1 3 -1 -6 இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து ஏவா அசிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 1 3 -1 -6. இப்போ வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -6. இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், -3. அப்போ வந்து இது ப்ளஸ் வந்து -6 + 3. அப்போ வந்து ஆன்சர் -3. இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. 0க்குள்ளே இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கேன்னா ரேங்க் ஈக்குவல் டு 2. ரேங்க் வந்து 2. இதுதான் செகண்ட் சப்டிஷன். இப்போ தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இது ஒன்றும் பெருசாக அவ்வளோ இல்லை. இது அதேமாதிரி லெட் A ஈக்குவல் டு 1 2 4 8. இப்போ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 1 2 4 8. இது வந்து கிராஸ் மல்டிப்ளை. அதேமாதிரி இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணி 1 8 8 மைனஸ் 4 8s are 4 2s are 8. இது மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் வேல்யூ வந்து 0 வருது. அப்போது இதோட ரேங்க் என்னவாக இருக்கும்? இது ஈக்குவல் டு 0. இந்த 0 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால ரேங்க் வந்து நாட் ஈக்குவல் டு 2. இப்போ இது வந்து ஈக்குவல் 2 ஆன்சர் கிடையாது, ரேங்க் கிடையாது. அப்போ வந்து அது கீழே தான் இருக்கணும். அப்போ வந்து அது கீழே இருக்கணும் முடியும்னா என்ன நம்பராக இருக்கும்? 1 தான் இருக்கும். 0 வாய்ப்பு இல்லை, 1 தான் இருக்கும். அது எப்படி செக் பண்ணலான்னா இந்த 1ஐயும் இந்த ஃபஸ்ட்டு இதில் உள்ள ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ வந்து பேலன்ஸ் 8 மட்டும் இருக்கும். அப்போ அந்த 8 மட்டும் டிட்டர்மின் பண்ணோம்னா வேல்யூ வந்து 0 வரும். 0 வந்துச்சுன்னா அது வந்து ரேங்க் ஈக்குவல் டு 1. therefore ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சப்டிவிஷனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்ம அதே மாதிரி எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு ஓகே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 3 × 3 மேட்ரிக்ஸில் இருக்குது. 2 × 2 இருந்துச்சு, சீக்கிரமாக போட்டோம். 3 × 3 கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் நினச்சாங்க. 11th படிச்சது தான் அப்படியே இருக்கும். டிட்டர்மெண்ட் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 இந்த சிம்பிள் நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்படி போட்டோம்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் அது போடுறது தாண்டி இதேமாரி இந்த ப்ராக்கெட் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு மார்க் எக்ஸாம்பிள் கிடைக்கும். இப்போ வந்து சம் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் எப்படி இருக்கும்னா நீங்கள் ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த 2 ஃபஸ்ட்டு டிஜிட்டை பாருங்கள், 2 இருக்குது. இந்த 2 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இந்த 2ல் உள்ள ரோவையும் இந்த 2ல் உள்ள காலமையும் மறைச்சிக்கிட்டீங்கன்னா என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டு எழுதிக்கலாம். இப்போ என்ன நம்பர் இருக்குது? 1 -5 1 அது இருக்குது. அது அப்படியே எழுதிக்கோங்க. 1 1 -5 1. அடுத்தது இது வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அந்த இதை தான் எடுத்துக்கணும். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு இது ப்ளஸில் எடுத்துக்கிட்டோமா, அடுத்தது மைனஸில் எடுத்துக்கணும். மைனஸில் எடுத்துக்கும்போது ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸில் வரும். +1. இப்போ இந்த 1ல் உள்ள இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து 3 1 -5 1 இப்படி இருக்கும். அடுத்தது என்ன இருக்குது? +1. இப்போ இந்த 1ல் உள்ள ரோவையும் காலமையும் மறைச்சிக்கிட்டோம்னா 3 1 1 1. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை அப்படியே டிட்டர்மெண்ட் பண்ணி போட வேண்டியதான். இப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதையும் பண்ணும். இதையும் பண்ணோம்னா 1 1 மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு -5 இருக்குது. -5 +5 +1. இப்போ இதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும். இதையும் பண்ணோம்னா 3 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் +5 +1 இது எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும். 3 1s are 3 -1 அவ்வளோதான். இப்போ வந்து 2 × 1 + 5 6 +1 8 3 + 5 8 +1 3 -1 2 இது மைனஸ். இப்போ வந்து 12 + 8 -2. சாரி, நடுவில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே வந்து மைனஸ் கிடையாது, ப்ளஸ் தான். இப்போ இதோட வேல்யூ வந்து 22 இருக்கிறதுனால இது வந்து 0க்கு மேலே இருக்குது. 0க்கு கீழே இருந்தால் ரேங்க் வந்து 2, 0க்கு மேலே இருந்தால் ரேங்க் வந்து 3. ரேங்க் ஈக்குவல் டு 3. வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ரேங்க் வந்து 2, பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா ரேங்க் வந்து 3. சிம்பிள் தான்.
இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுவும் 3 into 3 மேட்ரிக்ஸில் இருக்குது. போன சப்டிவிஷனில் போட்ட மாதிரி தான் எழுதிக்கலாம். இல்லை A ஈக்குவல் டு அந்த எழுதிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கிட்டு இதையும் மறைச்சிக்கிட்டு பேக்கி உள்ள தான் எழுதிக்கணும், பேலன்ஸ் இல்லை. அப்புறம் இது வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அந்த ஆர்டர் தான் இருக்கணும். இப்போ வந்து -2 இருக்குது, -2. இப்போ இதோட ரோவையும் காலமையும் மறைச்சிக்கிட்டோம்னா 4 -2 4 -4. அதே மாதிரி தான் சிம்பிள் தான், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். இப்போ இதையும் மறைச்சிக்கிட்டிங்கன்னா 4 -3 -2 4. அதெல்லாம் சிம்பிள் தான். இப்போ வந்து இது டிட்டர்மினேட் பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் ப்ளஸ் 4 3 12 -4 4 16 -2. இதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். 4 4 16 மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 2ல் மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் 4 2 8. அடுத்தது -2. இங்கே வந்து இதையும் பண்ணணும், இதையும் இது வந்து ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் தான் வரும். 4 4 16 மைனஸ் 3 2 6. சிம்பிள் தான். இப்போ வந்து இதை அப்படியே போட்டுக்கிறோம். 1 into anything இது வந்து 1 தான், சேம் வேல்யூ தான். வந்து இதையும் மைனஸ் பண்ணோன்னா -4 வரும். அதனால் வந்து 1 நான் மல்டிப்ளை பண்ணி டேரக்டாக எழுதிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் 1 போட்டுக்கிறேன். -2. இப்போ இது மைனஸ் பண்ணோன்னா -8. -2 into இது மைனஸ் பண்ணோன்னா 10. சிம்பிள் தான். இப்போ வந்து -4 2 8 16 -2 minus plus 16 minus 2 into 10 20. இப்போ வந்து இதோட ஆன்சர் வந்து 24. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -c. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து நெகட்டிவ் வேல்யூல இருக்கு. அப்போனா இதோட ரேங்க் வந்து 2. சம்மாண்ட சார் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், நான் ஸ்டார்டிங் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை நான் விட்டு வந்திருக்கேன். இந்த மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும். இப்போ வந்து இதோட ரேங்கே மாறும். இப்போ இது வந்து 20 இது 0, ரேங்க் வந்து 0. அப்போ வந்து ரேங்க் 0னா என்ன வேல்யூ? ஆன்சர் 0, டிட்டர்மினன்ட் வந்து 0னா என்ன ரேங்க்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஈக்குவல் டு 1. சம் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போ வந்து 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். முன்னாடி என்னடா 3 into 3 இருக்குது, இப்போ என்னன்னா வந்து 4 into 3 இருக்குது. அப்போல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். அதை விட இதுதான் கொஞ்சம் ஈஸி. அது வந்து கொஞ்சம் டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து டிட்டர்மினன்ட் யாருக்கு ஈஸியாக இருக்கோ அது வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து சொல்லப்போகிற சிம்பிள் வந்து நீங்கள் அதில் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ரோவையும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த லிமிட்டையும் 0 ஆக்கணும். அப்போ வந்து என்ன ரேங்க் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எழுதிக்கிறது நல்லா கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து R2, இது வந்து R1, ரோ 1 ரோ 2 ரோ 3. இப்போ வந்து ரோ 2 ஃபஸ்ட் வந்து நம்ம ரோ 2 தான் செப்பரேட் பண்ணுவோம். ரோ வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் இருக்க போகுது. கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது. வந்து ரோ 2 ஈக்குவல் டு ரோ 2 மைனஸ் 2R1. இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதையும் மைனஸ் பண்ணுறோம். இதால் இதை மைனஸ் பண்ணுறோம். நல்லா கிளியராக காதல் வாங்கிக்கோங்க. இந்த ரோவால் இந்த ரோ மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து R3, இந்த ரோ R3 ஈக்குவல் டு R3 மைனஸ் 3R1. ஓகே, நமக்கு வந்து இப்போ வந்து இங்கே 1 இதனால நமக்கு ஈஸியாக போயிட்டு வேலை. இப்போ வந்து இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வந்து 0 ஆகிடும். இந்த வேல்யூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து 0 ஆகிடும். அப்போ வந்து நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து R1 ரோ 1 வந்து நம்ம அப்படியே எழுதணும், ஒன்றுமே பண்ண போகிறதில்ல கடைசி வரைக்கும். இப்போ ரோ 2, இப்போ வந்து ரோ 2 என்ன சொல்லியிருக்கோம்? 2ஆல் R2 வந்து 2R1ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா? இந்த 2 இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2, இது மைனஸ் பண்ணோம்னா 0. இப்போ வந்து இந்த R2 இது வந்து R1 இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4, இது மல்டிப்ளை பண்ணோம்னா 0. இப்போ இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -2, இது மைனஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி இது வந்து இது செப்பரேட் பண்ணுறோம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ வந்து ப்ளஸ், அப்போ வந்து +3. இது வந்து பண்ணும்போது சில்லி மிஸ்டேக் பண்ணும்போது நமக்கு மார்க் குறையும். அப்போ வந்து இது வந்து கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 ஆகிடும். இதால் இதை மைனஸ் பண்ணும்போது -2 - 6 ஈக்குவல் டு -8. இப்போ வந்து R3 பார்க்கலாமா? இப்போ வந்து இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஏன்னா வந்து R1 வந்து ரோ 3ல வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 -3 0. இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 - 6 0. இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 மைனஸ் ஆஃப் -3, அப்போ வந்து +3 3 + 3 6. இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 -7 -9 -16. அவ்வளோதான் ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து R3 ஈக்குவல் டு R3 மைனஸ் 2R2. இப்போ வந்து இதால் இதை மைனஸ் பண்ணோம், இதால் இதை மைனஸ் பண்ணும்போது இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பண்ணுறது. இப்போ வந்து
ஸ்டார்ட் பண்ணலாமா? ரோ 1 நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. 1 3. இப்போ வந்து R2வையும் நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அப்படி எழுதிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னா 0 வேல்யூ 0 தான் இருக்கும். இப்போ வந்து 3 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 6. 6 மைனஸ் 6 0. இப்போ வந்து -8 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -16. ஆல்ரெடி செப்பரேட் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடுமா? -16 + 16. அப்போ வந்து ரெண்டும் 0 ஆகிடும். 0. இப்போ வந்து நம்ம நான் ஜீரோ ரோ கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இது நான் ஜீரோ ரோ, இது நான் ஜீரோ ரோ, இதில் வந்து 0 இருக்குது, இது நான் ஜீரோ ரோ கிடையாது. அப்போ வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2. சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினச்சேன். ஈஸி சம் தான். எந்த ரோ 1 நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ரோ 2லையும் ரோ 3லையும் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினச்சேன். இப்போ 7th சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து இதுவும் ஒன்றும் இல்லை, 4×3 மேட்ரிக்ஸாக இருக்குது. இப்போ அதேமாரி தான் நம்ம இது யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து 1 இருந்தால் கொஞ்சம் நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ரோ 1 ரோ 2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரோ 1 இன்டர்சேஞ்ச் டு ரோ 2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து 1 -2 1 -5 3 1 -5 -1 1 5 -7 2. இப்போ நமக்கு வந்து இந்த 2 எலிமெண்ட்டும் 0 ஆகணும். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போடணும். R2 = R2 - 3R1. எதனாலனா இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது. இதால் இந்த இடத்துல 3 இருந்தால் இது மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். அப்போ வந்து இதால் 3 மல்டிப்ளை பண்ணோன்னா இது வந்து 3 ஆகும். அப்போ வந்து இது மல்டிப்ளை பண்ணணும் 0 ஆக்கிடலாம். R3 = R3 - R1. ஏன்னா இங்கே ஆல்ரெடி 1 மட்டும்தான் இருக்குது. இதையும் டேரக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். இப்போ வந்து சம் பார்க்கலாமா? வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஆசிட்டிஸ் தான் இருக்கும், அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. செகண்ட் ரோ இங்கே 3 இருக்கா, இதை 3 மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். 0. இங்கே 3 மல்டிப்ளை பண்ணும்போது -6 1 -6 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும் நடுவில், வந்து -6 அப்போ வந்து ப்ளஸ் 1 + 6 7. இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3, அப்போ வந்து -5 -3 = -8. இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 15. ஆல்ரெடி நடுவில் ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ வந்து +15 -1 + 15. அப்போ வந்து 15 - 1 என்ன 14. இப்போ வந்து தேர்ட் ரோ பார்க்கலாம். தேர்ட் ரோ ஒன்றும் பெருசாக இல்லை. R3 - 1 அப்படியே டேரெக்டாக மைனஸ் பண்ணோம். 1 - 1 0 2 -7 வந்து -2 வந்து ப்ளஸ் தான் நடுவில். 5 + 2 = 7. 7 - 1 -7 -8 -1 = -8. 2 -5 அதாவது 2 + 5 2 + 5 என்ன 7. இப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூ 0 ஆகணும். அப்போ வந்து R3 = R3 - R1 R2 இதே மைனஸ் பண்ணோம்னா 0 ஆகிடும். இப்போ வந்து ரோ 1ல் வேலையே கிடையாது. ரோ 1 அப்படியே நம்ம எழுதலாம். 0 0 தான். 7 R2 அப்படியே எழுதிக்கலாம். இன்னும் இல்லை. இது மைனஸ் பண்ணோம்னா 0, இது மைனஸ் பண்ணோம்னா 0, இது மைனஸ் பண்ணோம்னா -7. இப்போ வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸை நம்ம கால்குலேட் பண்ணோம். இதுவும் நான் ஜீரோ ரோ தான், இதுவும் நான் ஜீரோ ரோ தான், இதுவும் நான் ஜீரோ ரோ தான். ஏன்னா ஃபுல்லாக 4 இதுலேயும் 0 இருந்தால் அது நான் ஜீரோ ரோ. இங்கே வந்து 7 இருக்குது, அப்போ வந்து இது நான் ஜீரோ ரோ. ஃபுல்லாக 0 இருந்தால் வந்து 0 ரோ. இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆன் ஜீரோ ரோ = 3. therefore rank is equal to 3. வந்து இதுவும் அதேமாரி தான். என்னன்னா இதையும் நம்ம 0 ஆக்கணும். இப்போ வந்து இங்கே 1 இருக்கிறதா நமக்கு ஈஸியாக போய்ட்டு இப்போ வந்து R2 gives R2 + 2R1. ஏன்னா ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, திரும்ப மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா நடுவில் ப்ளஸ் போட்டுக்கிறோம். இப்போ வந்து திரும்ப R3 gives R3 + 3R1. ஏன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் போட்டோம்னா அதுவும் ப்ளஸ்ஸாக போயிடும். இப்போ வந்து பாருங்க, ஃபஸ்ட்டு ரோ நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது, கையை வைக்கக்கூடாது. செகண்ட் ரோவில் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா R2 + 2R1. இது 2 இந்த R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதையும் மைனஸ் பண்ணணும் சொல்லி ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் பண்ணால் 0. அதேமாரி இதுவும் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணா -4, இது ப்ளஸ் பண்ணால் 0. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 6 + 6 - 1 5. இதை மல்டிப்ளை பண்ண 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 -3 + 4 அதாவது 4 - 3 ஆன்சர் 1. இங்கே வந்து R3 = R3 gives R3 + 3R1. இதை வந்து இல்லை அப்படியே தான் மல்டிப்ளை பண்ணணும், சாரி தப்பா இல்லையா. இது டேரெக்டாக மைனஸ் ப்ளஸ் பண்ணாவே இது 1 தான் இருக்குது, 0 ஆகிடும். 0 இது டேட்டா பண்ணிங்கன்னா 0, இது டேட்டா ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10. சாரி தப்பா இல்லையா. இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ வந்து 8 + 3 அதாவது 8 - 3 5. இங்கே 5 வரும். அப்புறம் வந்து இதையும் ப்ளஸ் பண்ணால் 10. ஓகே,
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிட்டு. செகண்ட் ஸ்டெப் R3. R3 gives R3 minus 2R1 R2 2R2. இப்போ வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தான் சொல்லுவேன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே முடிச்சோம்ல, அதுக்கப்புறம் செகண்டாக இங்கே போடுறோம்னா நம்ம R1ல கையை வைக்கக்கூடாது, R2ல தான் கை வைக்கணும். R1ல கை வச்சோம்னா திரும்ப இந்த வேல்யூ 0லேருந்து 1 ஆகிடும், இல்லை 2 ஆகிடும், நம்பர்ஸ் வந்துடும், 0 இருக்காது. அப்போ வந்து 0 தொடரணும்னா இதையும் தான் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து R1 எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ வந்து இதையும் 0 தான் வரும், இதுவும் இந்த ஃபஸ்ட் ரெண்டு மொத்தம், அதனால 0 நான் டேட்டா போட்டேன். இங்கே வந்து R3 வந்து 10, இங்கே வந்து நான் 5, இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 10, 10 - 10 0. அதே மாதிரி இங்கே அதே தான் 10 - 10 0. இப்போ வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 1 2, இது வந்து நான் ஜீரோ கிடையாது, இந்த 0 வரும், ஏன்னா ஃபுல்லாக 0 இருக்குது. அப்போ வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ ஈக்குவல் டு 2, therefore rank is equal to 2. சம் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன்.